அங்கே நிறுத்திக்கோ. அங்கே இருக்கு. ஹலோ சிவா. சொல்லுங்க வருங்கால சித்ரா தேவி மேடம். நான் சொன்ன மாதிரி ஆட்களை ரெடி பண்ணிட்டியா? ஓஎஸ் எல்லாம் ரெடிங்க மேடம். ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும், மீடியாக்காரங்கெல்லாம் வந்து லைவ் நியூஸ் போட்டுருவாங்க. ஆட்களை ரெடி பண்ணிட்டாங்க மேடம். பப்ளிக் மாதிரி வந்து தொல்லியல் துறைக்கும் வருவாய் துறைக்கும் அவங்களே கால் பண்ணி சொல்லிடுவாங்க மேடம். வருவாய் துறையும் தொல்லியல் துறையும் வரைஞ்சி கட்டிட்டு வந்துருவாங்க. டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் இடம் கவர்மெண்ட் கஸ்டடிக்கு போயிடும். வெரி குட் சிவா. இன்னையோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பால் ஊத்தி பாட கட்டணும். பிளான்ல எந்த சொதப்புல இருக்க கூடாது சிவா. இந்த ப்ராஜெக்டோட தோல்விதான் என்னோட வெற்றி. எப்போ அந்த வேலைக்காரி கல் எடுத்து வச்சாலோ அப்பயே உங்க வெற்றி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம். ரிஷியும் மதுவும் கிளம்பிட்டாங்க. நானும் கிளம்பி அங்கதான் வரப்போறேன். மது வந்ததும் மதுவை வச்சே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்பதான் யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது. ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ. காவேரி அண்ணி, மது கஷ்டப்பட்டு சக்சஸ் பண்ண ப்ராஜெக்ட குழி தோண்டி புதைக்க போறத போய் பார்த்துட்டு வரலாமா? வா. மது, இந்த ப்ராஜெக்ட் மீட்டிங் சக்சஸ் ஆகி பூமி பூஜை கூட போட்டாச்சு. நீ இன்னும் ட்ரீட்டே தரல. இவரு வேற எதுக்கோ பிளான் பண்றாரே. அதுவும் துர்கா மேல சத்தியம் எல்லாம் பண்ணிருக்கா. ட்ரீட் கொடுக்கலனா அப்புறம் ஒரு சென்டிமெண்ட் துர்காக்கு ஏதாவது ஆயிட போதும். இன்னைக்கு பில்லர் போடுறதுக்கு குழி தோண்டிட்டு நேரா நம்ம 3 பேரும் ஈசிஆர்ல இருக்கிற பீச் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம். செலிப்ரேட் பண்றோம். வாவ், செம. எஸ். பீச்சா? ஏ செல்ல குட்டி மதுமா, நான் என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே சொல்லிடுறேன். So sweet, huh? வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நல்ல நேரம் வந்த உடனே ஆரம்பிச்சிடலாங்க சார். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல. ஐயோ, இவங்க வேற சீக்கிரம் ஆரம்பிக்க சொல்றாங்க. வரணும் மேடம், எங்க இருந்தா நீ கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. சரி பரவாயில்ல. நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்க சார், ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிரைவர் வண்டி எடு, வா வா. வாங்க சார், வாப்பா பின்னாடி. சார் இந்த மார்க்ல முதல்ல குழி தோணலாம் சார். இங்க சரி, இந்த மார்க் இங்க ஃபர்ஸ்ட் தோணலாம். ஓகே. இங்க கொஞ்சம் ஒதுங்கினுங்க. வாங்க 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 வாங்க. இங்க இங்க வாங்க மேடம். ஆரம்பிச்சாச்சா? நீங்க வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம்னு வெயிட் பண்ணோம். ஓகே. மேடம் வாங்க மேடம். ஓகே மேடம். நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க நோண்டுப்பா. இந்த கூனையை நாம எங்கேயோ பார்த்திருக்கோமே.
இது எப்படி இங்க வந்துச்சு? ம்? எங்க புதைச்சான்னு தெரியலையே உன் அண்ணன். இன்னைக்கு மட்டும் சில வெளியில வரல, உன் அண்ணன் இந்த குழியில போட்டு புதைச்சிட வேண்டியதுதான். ஒரு பிளான கூட ஒழுங்கா செய்ய துப்பில்ல. இவனை கட்டிக்கிட்டு பாத்தியா ஆச்சரியத்தை? அம்மன் சிலை கிடைச்சிருக்குடா. சிலை சார். ரிஷி சிலை. ஹலோ பிரசுங்களா, டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் இடத்துல ஒரு அம்மன் சிலை கிடைச்சிருக்கு. ஹலோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுங்களா? வாவ் ரிஷி, நல்ல சென்டிமெண்ட்ல ரிஷி. மேடம் மேடம் பேட் சென்டிமெண்ட் மேடம். இந்த சிலையை முதல்ல இங்கிருந்து அப்ரூவ் படுத்திடலாம். கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துடலாம். இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ப்ராஜெக்டை மறந்துட வேண்டியதுதான். இந்த இடத்தை கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிடுவாங்க. சிவகுமார் சொல்றது கரெக்ட் தான் மது. சிலை கிடைச்சது கவர்மெண்ட் தெரிஞ்சதுன்னா இந்த இடத்த அண்டர்டேக் பண்ணிடுவாங்க. கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. இது சோழர் காலத்து சிலை மாதிரி இருக்கு. தமிழகத்தில் இன்னொரு கீழடி. இன்று காலை பில்டிங் கட்டுவதற்காக குழி தோண்டும் பொழுது பழங்காலத்து சிலை கிடைத்துள்ளது. இதை பார்க்கும் பொழுது மிகவும் பழமையான சிலையாக தெரிகிறது. இப்பொழுது நாம் இதை காண முடிகிறது. தொல்லியல் துறையினர் ஆராய்ந்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு கூறுகிறது. இந்த நல்ல நியூஸ் அம்மா கிட்ட சொல்லணுமே. சொல்ல பர்ணா. இல்லம்மா, இங்க ஒரு சிலை கிடைச்சிருக்கு. அது ஏதோ ஒரு பழங்காலத்து சிலைன்னு சொல்றாங்க. நம்மளோட சைட்ல
சரி, நீ அங்கே இரு, நான் வந்துட்டு இருக்கேன். கண்டிப்பாம்மா, சீக்கிரம் வாங்க. ருத்ரையா, அம்மா சொல்லுங்கம்மா. நம்ம டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் நடக்கிற இடத்துக்கு போங்க. பில்லருக்கு குழி தோண்டும் போது பழங்காலத்து சிலை கிடைச்சிருக்கான். மீடியாக்காரங்க இன்னொரு கீழடின்னு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்களாம். அப்படிங்களாம்மா? சரி, நான் உடனே போறேம்மா. இந்த இடத்தோட ஓனர் யாருங்க? ஓ, நான் தான் சார். சார், தொல்லியல் துறை அனுமதி இல்லாம இனிமே இந்த இடத்துல ஒரு சின்ன குழி கூட தோண்டக்கூடாது. சார், இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இல்லம்மா. சார், இது என் ஆண்டி எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுக்குறேன்னு அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? போடி, என் அம்மா முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நில்லு. உன் அதிர்ஷ்ட வேலைக்காரி கையால ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சல. சார், இந்த சிலையை வேணா எடுத்துட்டு போயிடுங்க சார். இது கோடிக்கணக்கான ரூபாய் கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் சார். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி சொன்ன டைமுக்கு பில்டிங் கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும் சார். உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது சார். தொல்லியல் துறையினர் இந்த சிலையை ஆராய்ச்சி பண்ணி இந்த சிலையோட காலத்தை கண்டுபிடிச்சு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்த தோண்டலாமா வேண்டாமான்னு சொல்ல முடியும். ஆரம்பிச்ச நேரமே சரியில்லையே. இந்த இடம் கவர்மெண்ட் கைக்கு போயிடுச்சுன்னா துர்காக்கு வாழ்நாள் முழுவதும் கெட்ட பேர் வந்துருமே. ஏன்னா அவ தானே செங்கல் எடுத்து வச்சு ஆரம்பிச்சு வச்சா. அப்ப அவங்க 2 பேரும் என் தாவணி எடுக்க வரல, இந்த சிலையை எடுத்துட்டு போக தான் வந்திருக்காங்க. அவங்க கூட சுந்தரண்ணன் தான் சுத்திக்கிட்டு இருந்தாரு. அப்படின்னா அப்பர்ணம்மா சம்பந்தம் இல்லாம இது நடந்திருக்காது. பிளான் பண்ணி இந்த சிலையை வச்சது அப்பர்ணம்மாவா தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் நடக்காம போனா அப்பர்ணம்மா தான் அதிக நன்மை அடைவாங்க. இந்த ப்ராஜெக்ட் யாராலையும் நிக்க கூடாது. என் பேர் கேட்டாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிக்கணும். இந்த சிலை பழங்காலத்து சிலையா? இல்ல, எதை வச்சு சொல்ற? இந்த சிலைய இங்க புதைச்சு வச்சவங்கிற முறையில நான் சொல்றேன். இந்த சிலையை நீ புதைச்சியா? ஆமா, பில்டிங் கட்டுறீங்க, ஒரு கோயில் கட்டுங்கன்னு சொன்னதுக்கு இவங்க என்ன திட்டினாங்க. அதனால நைட்டோட நைட்டா இந்த சிலையை நான் தான் இங்க புதைச்சு வச்சேன். குழி தோண்டும் போது சிலை கிடைச்சதுன்னா எங்க ஊர்ல அந்த இடத்துல கோயில் கட்டுவாங்க. அந்த நம்பிக்கையில வச்சேன். ஆனா இது தேவையில்லாத பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த சிலையை பார்த்தா 1000 வருஷம் முந்திய சிலை மாதிரி இருக்கு. இந்த இடத்தை சுத்தி தோண்டி பார்த்தா நமக்கு நிறைய சிலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தொல்லியல் துறையினர் வந்துடட்டும். அவங்க இந்த சிலையை ஆராய்ச்சி பண்ற வரைக்கும் நாம எந்த முடிவும் எடுக்க முடியாது. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். குழி தோண்டும் போது இந்த சிலை கிடைச்சிருக்கு சார். ஆனா இந்த பொண்ணு இத நான் தான் புதைச்சேன்னு சொல்றாங்க. இத பழங்காலத்து சிலை இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க இதை பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரி டெஸ்ட் பண்ணி சொல்லி இடத்த அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம்.
அந்த பொண்ணு சொன்னது கரெக்ட் தான். இது பழங்காலத்து சிலை கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண சிலை தான். எதை வச்சு இந்த சிலை பழங்காலத்து சிலை இல்லைன்னு சொல்றீங்க? நாங்க எத்தனை சிலைய பார்த்திருக்கோம், பார்த்தாலே தெரியாதா எங்களுக்கு? இது டெஸ்டுக்கு எடுத்துட்டு போறது டைம் வேஸ்ட். இந்த சிலைய பழைய குடோன்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. பார்த்தாவே நல்லா தெரியுது. அரைகுறையா சுத்தம் செஞ்சது நல்லா தெரியுது பாருங்க. அவசரத்துல சிமெண்ட் கலவைய கூட அவங்க பார்க்கல. இது பழங்காலத்து சிலையிலன்னு நாங்கள் லெட்டர் கொடுத்துறோம் சார். சாரி சார், இந்த பொண்ணு பண்ண முட்டாள்தனத்தினால உங்க எல்லாரோட நேரத்தையும் நாங்க வீணடிச்சிட்டோம். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சார். சித்ராதேவி மேடத்தோட கம்பெனிங்கிறதுனால தான் நாங்க இந்த பிரச்சனையை இதோட விட்டுட்டு போறோம். அம்மா, இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க. வாங்க போலாம். எடுத்துட்டு வாப்பா. அப்படியெல்லாம் விட முடியாது மேடம். இப்பவே சொல்லுங்க, இந்த பொண்ணு மேல ஆக்ஷன் எடுத்து உள்ள வைக்கிறோம். இதுல சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? கூட்டிட்டு போய் உள்ள தள்ளுங்க. அப்பதான் இவ்வளவு மாதிரி ஆளுக்கெல்லாம் புத்தி வரும். ஏய், வந்து வண்டியில ஏறு. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். துர்கா, கொஞ்சம் என் கூட வா. நான் ஏன் அப்படி போய் சொன்னேன்னா, அதோ அங்க கிடக்குது பாருங்க கோணி. நேத்து என் ரூம்ல என்ன நடந்துச்சுன்னா, நீங்க சொன்ன அந்த மொத்த பூட்டம் இந்த ஒத்த பூட்டு தான். ஐயோ சுந்தரங்க, நீங்க எங்க இங்க? இதுல ஏதோ மறைச்சு கட்டி என் ரூம்ல இருந்து யாரோ 2 பேர் இதை தூக்கிட்டு போனாங்க. இது நம்ம வீட்ல இருந்து இங்க வந்திருக்குன்னா இந்த ப்ராஜெக்டை நிறுத்துறதுக்காக அப்பர்ணாமாவோ இல்ல வேற யாரோ தான் இதை பண்ணிருக்கணும். ஜிபிஎன் குரூப் ஆஃப் கம்பெனி ப்ராஜெக்டை கெடுக்கிறதுக்காக அவங்க பொண்ணான அப்பர்ணாவே இப்படி பண்ணிருக்காங்கன்னு நாளைக்கு பேப்பர் டிவின்னு நியூஸ்ல வந்தா அது சித்ரம்மாவுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அதனாலதான் இந்த பழிய நானே ஏத்துக்கிட்டேன் மதுமா. தயவு செஞ்சு சித்ராம்மா கிட்ட அப்பர்ணாமாவை பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க. இது என் மேல சத்தியம். ஆண்டி, ப்ளீஸ். என்ன மது? ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர்,
இவ எங்க வீட்ல வேலை பார்க்குற பொண்ணுதான். ஏதோ தெரியாம பண்ணிட்டா. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. நீங்க சொல்றதுனால விடுறோம் மேடம், கொஞ்சம் பாத்துக்குங்க. யோ வாங்க. கஷ்டப்பட்டு போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிட்டாலே. ச்சே. ஏண்டி இந்த இடம் பாத்திரம் வச்சு விளையாடுற உன் சமையலற நினைச்சிட்டியா? கோடிக்கணக்கான ரூபாய் ப்ராஜெக்ட்ல சிலைய வச்சு விளையாடுற எங்க வீட்டு சோத்த தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் பண்றியா? உன்ன ஏய் அபர்ணா, பப்ளிக்ல என்ன பேசிக்கிட்டு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம்.